ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ரசனிभ्यश्च ராகவே கேதவே நமோ நமः. ஹர நம பார்வதீபதயே. ஹர ஹர மகாதேவ வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். இன்றைக்கி ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல். பிரத்யேகமாக நிறைய பேர் அஸ்ட்ராலஜி கிளாஸ் சம்மந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நான் வெளிநாடு பிரயாணங்கள், என்னோடய கேனடா விசிட், அதேமாதிரி வெளிநாடு பிரயாணம் பற்றிய டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9952306111 இதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் என்னுடைய ஐடினரி உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காசி யாத்திரையினுடைய விவரங்கள் தெரியணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். இது பஞ்சாங்க குறிப்புகள். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தீரும். அதில் ஒரு பெரிய திருப்தி வரும். திருமண காரியங்கள் கைகூடும். மற்றவர்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கும். இவங்களை நம்பலாமா வேண்டாமா மனசு சொல்லிடுச்சுன்னா உடனே நம்பாது இருந்துருங்கோ. 50% தான் நம்பிக்கை இருக்குது சார், பெஸ்ட்டு. ஏன்னா முழுமையாக பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. அதே மாதிரி சொந்த பந்தங்களில் பாட்டி தாத்தா வயசான அவளுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள், ஆயுள் உபாதைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, அதேமாதிரி பிஸ்னஸ் மீட்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுவீங்க, அதன் மூலமாக சந்தோஷமாகவே திருப்தியாகவே அப்பாடா அப்படின்னு இன்றைய தினத்தில் ஆன்லைன் சம்பந்தமான காரியங்களில் உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு எவ்வளவு விட்டு கொடுத்து போகிறேன் சார், பா ஃபேமிலியில் இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது. நானும் எவ்வளோ விட்டு கொடுத்து போவேன், மனுஷன் தானே சார் நானும், நினச்சி பாருங்கள். நானும் விட்டு கடைசியில் எனக்கு மிச்சமாக இருந்ததுன்னு தெரியுமா, எனக்கு தெரியல, எங்கேயா மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு எப்பா இப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் கொஞ்சம் பேசுவேன். சரி, இதெல்லாம் லைஃப்பில் இருக்கிறது தான், கண்டுக்கூடாது போங்க, இது மாற்றலாம் முடியாது, இப்படி தான் ஓடு அப்படின்னு சொல்லிவிட்டு சில நேரங்களில் அப்படியே லைஃப்பை ஓட்டின்னு போவேன். இதை தான் பெரியவங்க சொல்கிறாங்க, கண்டுக்காத, சரியாயிடும், விட்டு கொடுத்துட்டு மனசை மட்டும் கெடுத்துக்கப்படாது. மனம்தான் உடம்புக்கு பெரிய ஆரோக்கியம். அதை மட்டும் நீ ஜெயிச்சுட்டேன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், அனுபவப்பட்டவங்க, பெரியவங்க எல்லாரும் இதை சொல்கிறாங்க. அப்போ மனதை திடம் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டேன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமாக வந்துட்டு கொரியரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களும், ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்களுக்கு, கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நினச்சது நடக்கும், பண வரவுகள் கூடி வரும், நல்லதே உண்டு, கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சில தடங்கள் உண்டு, இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மிதுன ராசி நேயர்களே, எனக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி இருக்குது, அங்கே சாதகமாக பேசுகிற மாதிரி இருக்குது. எனக்கு நல்லது சொல்கிற மாதிரி இருக்குது, அங்கே சொல்கிற மாதிரி இருக்குது. என்னது, யார் சப்போர்ட்டுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. இப்போது கணவன் மனைவிக்குள்ளே இந்த 3வது மனுஷால நடுவு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான், இங்கேயும் பேசுவா அங்கேயும் பேசுவா. முதல்ல ஃபேமிலி பிரச்சனைக்கு 3வது மனுஷால கூப்பிடக்கூடாது. அவள் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நம்ம சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, இதை பேசவே கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது நல்லது. எல்லாத்தையும் அதே மாதிரி தூக்கி போட்டுறப்படாது. இதனால் என்ன யூஸ், இதனால் என்ன பிரயோஜனம்னு கடைசியில் சிந்திக்கிறது நல்லது. இல்லாத போது யாரும் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. சேமிப்பதை ரொம்ப அழகாக பயன்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். நேரத்தை கடைப்பிடிப்பது மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சி. சின்ன பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். அதே சமயத்தில் ஊதி பலூனை பெருசான மாதிரி சின்ன விஷயத்தை பெருசாக கொண்டு வரும்போது பெரிதாக தெரியும்னு வாரியார் சுவாமிகள் சொல்வார். அது மாதிரி பெருசாக எடுத்துக்க வேண்டாம். மனதை திருப்தியோடு வாழ்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரெஸ்டாரண்ட் அதே மாதிரி ஹோட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும்.
மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸே பேசி தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி எங்கேயும் வெக்கேஷன் போயிட்டு வருமா, எங்கே சினிமாவுக்கு போயிட்டு வருமா, இங்கே போவோமா அங்கே போவோமான்னு புது இடங்களுக்கு போவேல், புது நிகழ்ச்சிகளுக்கு போவேல். அதன் மூலமாக மன நிம்மதியும் மன திருப்தியும் ஏற்படும் இன்று மாலைக்கு மேல். கடகராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அதாவது சின்ன சின்ன முயற்சிகளும் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தெரியாமல் செஞ்சுட்டேன் சார், ஐயோ இதுக்கு இந்த ஒப்பா ஒன்றும் இல்லை, ஐயோ கேள்வி 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 கேள்வியை கேட்டாலே காதிலெல்லாம் வலிக்கிறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க, யதார்த்தமாக எடுத்துக்கோங்க, யதார்த்தமாக விடுங்க. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமைகளை மனசில் கொண்டு வந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொபோட்டிக்ஸ் படிக்கிறது, அதே சமயத்தில் அனிமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். எதிர்கால வாழ்க்கையை இன்றைய படிப்பு நிர்ணயிக்கும்னு சொல்லுவாள். படிப்பின் மேல் கவனம் செலுத்துங்க. லீவாக இருந்தாலும் உட்காந்து படிங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரும். கடகராசி அன்பர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு யாரை சார் நம்புறது? நான் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்களை நம்பினா இவங்க எப்பா சாமி, நான் என்ன தான் நம்ப வேண்டியதாக இருக்குது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே கடைபிடிக்கணுங்கிறது. யார் எதையும் நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் காரியத்தை கடைபிடித்து அது செயல்பட்டல்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்களும் மாறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. டால் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் உணவு சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு தீம் பார்க்கெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துருங்க. அரசாங்கத்தை கூட சேர்ந்து சில விஷயங்கள்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. கிஃப்ட்டு கொடுக்கறது, வாங்கிறது, நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, அதேமாதிரி போயிட்டு வர்றது, மருத்துவமனை போயிட்டு வர்றது, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கும். ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம், கவலைக்கப்பட வேண்டாம். ஏதோ ஒரு நிமிஷத்தில் ஒரு கோவப்பட்டதுனால அது பெருசாகவும் எடுத்துக்க வேண்டாம். நாள் ஃபுல்லாக ட்ராவல் ஆகவும் வேண்டாம். தம்பி தங்கைக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க இன்றைய தினத்தில். சிம்மராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் சில ஆச்சரியங்கள்லாம் நடக்கும். கனவுகள் பலிதமாகவும் ஒருத்தர் நினைப்பேன், இவால தான் நினச்சா வந்துவிட்டாலே, இந்த இடத்துக்கு எங்கேயோ போன மாதிரி இருக்குல்ல, பிரசித்தி பெற்ற இடம்ப்பா, சான்ஸே இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்ணுவேன். நிறைய சிந்தனைகள், நிறைய யோசனைகள் பண்ணுவேன். இயற்கையாக சிந்திப்பேன், சில உட்காந்து எழுதுவேல், புதுசாக ஏதாவது பண்ணுவேன். இந்த மாதிரி புது காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல மனுஷாலை சந்திக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம். உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசுங்க, ஒத்து வராத ஆட்கள்கிட்ட அமைதியாக நிதானமாக அவங்கள பார்த்து சாதாரணமாக இருந்துக்கிறது நல்ல பலன்கள். ஏன்னா வம்பு தும்புக்கும் போகக்கூடாது, பிரச்சனைகளுக்கும் போகாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நல்ல விஷயங்கள் தொழில் ரீதியாக யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு புது 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 ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருக்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தோட்டந்துறை வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு சில நேரங்கள் நம்ம அப்படியே ஒருன்னு இருந்தோம் வச்சுக்கோ, ஏப்பா குரு 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 குருன்னு பார்க்குறார். அப்படியே ஒருத்தர் உங்களையவே பார்த்துட்டு இருப்பான், நீங்களும் அவளையே பார்த்துட்டு இருப்பா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஒரு வேளை பார்த்தா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்கள் யோசிப்பேன். இந்த மாதிரி எங்கேயோ பார்த்த நபர்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் அவா பாட்டுக்கு அவங்க கிளம்பிடுவேன், நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். இது எதுக்கு இந்த சம்பவம் நடந்ததுன்னே தெரியாது. இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். கொஞ்சம் விரயங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அதே மாதிரி யார்ட்டையாவது பேச போய் அவள் பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் இருப்பாள். ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா எதுக்கு இந்த நேரத்தை நம்ம வீணாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும். இன்றைக்கி பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக, ரீசர்ச் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். பண விவகாரங்களில் அகலக்கால் வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். பெரும் முயற்சிகளுக்கு உண்டான ஒரு பாதை விலகி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் லாஸ் ஆகிடுத்து, விரயமாகிடுத்து, பரவாயில்ல, இன்னொரு தடவை நான் சந்திக்கிறேன், இன்னொரு தடவை பார்க்குறேன், நான் முயற்சி பண்ணுறேன்னு எடுத்து பண்ணுவீங்க. ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம், நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள். தொலைந்த பொருட்கள் தேடும் பொழுது இன்னொரு தொலைந்த பொருட்கள் கிடைக்கும். இதை நான் ஏற்கனவே தொலைச்சேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொலைச்ச பொருள் அப்போ அடுத்த தடவை தேடும்போது கிடைக்குமா சார்? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மறதியும் தொலையும் இந்த நாளில் இருந்துட்டு இருக்கும். அதில் கவனம் என்பது தேவை. லக்கி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நம்பர் வரும், பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, என்னை சுற்றி 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 இந்த நம்பர் என்னையவே இன்றைக்கி பார்க்க வைக்கிது, என்ன இப்படி? இந்த மாதிரி லக்கியான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும்.
ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திப்பேன், அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகும். நேரத்தை அவங்களுக்காக செலவிடுவேன், அதனால் மற்ற காரியங்களும் தடைகளாகும். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் சில ஸ்கெடியூல்லாம் அப்படி மாறும், ஆனாலும் மன திருப்தியோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்கோம், ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கா, சாம்பியன்ஷிப்பில் இருந்துருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். தப்புன்னு பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய தினத்தில். தனுசு ராசி அன்பர்களே, பத்திரிகையில் எங்கே என்னோட பேரை காணோம்? ஓ, கடைசியில் லாஸ்ட். நல்லா இருக்கே, நல்லா இருக்கு, அப்படி தான் இருக்கணும். இது இப்படியே வாட்ஸ்அப்லேயே அனுப்புறது? நானும் வாட்ஸ்அப்லேயே கிஃப்ட் அனுப்பிச்சி விட்டுறேன், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் போயிட்டு வாங்க, ஏங்க நம்மளுக்காக தானே கூப்பிட்டு, நீங்கள் போயிட்டு வாமா, இன்னும் தப்பு கிடையாது. இதுதான் ரெஸ்பெக்டா என்ன? இந்த மாதிரி அவாலும் என்னது உங்கள் வீட்டில் உங்கள் பேரை போடவே இல்லையே. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, என்னமோ இருந்துட்டு போகுது. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா இன்றைக்கி 4 பேர் 5 பேர் இருக்கிறத சந்தோஷமாக கலந்துக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மன ரீதியான சங்கடங்கள் இருக்கும்போது அதை கொஞ்சம் நேரம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எது ஒத்து வரலையோ அதை விட்டுருங்க, எது சக்ஸஸ் ஆகுதோ அதை எடுத்து ப்ரொசீட் பண்ணுறக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணங்கள் லாபங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான பிரயாணமாக இருக்கும். நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை கொடுக்கும் தனுர் ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வளவோ தேவலை. ஏன்னா நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சல். என்கிட்ட கேட்டால் தானே தெரியும், கேட்டு பாருங்களேன் பா அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் கதையை சொல்லிவிடுவேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருந்துருக்கும் நம்ம லைஃப்பில் வந்து பட்ட பாடுகள். இப்போ ஒரு 4-5 நாளாக கொஞ்சம் பரவாயில்ல, அந்த 2-3 நாளாக சொல்கிறேன் கொஞ்சம் தேவலை சார். அப்பா ஒரு 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 4 நாளைக்கு முன்னாடி சரியான இது அப்படின்னு சொல்லி இந்த பழசு இப்போது எதிர்காலம் இந்த 3ஐயும் ரொம்ப அழகாக பிரித்து எடுத்து சொல்லுவேன். சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கா, புது வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கல்யாண டெக்கரேஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, ஃப்ளவர் டெக்கரேஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டு இருக்கவங்க, துணி கடை வச்சுட்டு இருக்கா, கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெரிய மில் வச்சுட்டு இருக்கா, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, புது மிஷினரிஸ் எல்லாம் உருவாக்கின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாட்டில் இருக்கிறவா இங்கேயும், இங்கே இருக்கிறவா அங்கே போகலானுங்கிற சிந்தனைகள் மனசில் வரும். இன்றைய தினம் நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஏற்றாற் போல செயல்படுங்க, நல்ல பலன்கள் உண்டு. கும்பராசி அன்பர்களே, அதாவது நேற்று வரைக்கும் நான் பட்டு இருந்தேன்ல, இன்னைக்கு நீ ஆப்பாடா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். என்னது மார்க்கு கம்மியாக வந்துடுது, ஓ என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒரே மனசங்கூச்சமாக இருக்கே சார், எனக்கும் மார்க் கம்மியாக வந்துச்சு, உனக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட செட்டு சேர்ந்து சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் செட்டு சேர்த்துப்பேன் அவங்களுக்கும். அப்படின்னா நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதனால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது, லாபம் இருக்குது. லாபத்தை சம்பாதிச்சு விரயம் பண்ணுறது, இந்த மாதிரி 2 விஷயங்களும் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக. யாராவது ஆறுதல் தெரிவித்தா அவள் ஃப்ரெண்டாக்கிடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை பேசும்பொழுது ஒரு மன திருப்திகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில பயங்கள் கவலை வேண்டாம். தைரியத்தை வழிபடுறதுக்கு பைரவர் வழிபாடு வெற்றியை தரும். மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் முடிவெடுக்கும் பொழுது கவனம் என்பது தேவை. இவாளுக்காக நம்ம பேசலாமா, இவங்களுக்காக பேசலாமா, இவங்களுக்காக பேசாமல் யாருக்காகவும் பேச வேண்டாம். உங்களுக்காக பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவா தப்பாக நினச்சிப்பாளே, அதெல்லாம் இல்லை. நியாயம் எதுவோ அதை நின்றுண்டு அதுக்கு செயல்பட்டால் நல்ல பலன்கள் உண்டு. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்கள் முடிந்த அளவுக்கு தியானங்கள் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். பாசிட்டிவான நபர்கள்ட்ட உட்காந்து இருக்கும் பொழுது இந்த நாள் மறதியிலேயே உங்களுக்கு நாள் போயிடும். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பண கொடுக்கல் வாங்க, கையெழுத்து போடல், இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் என்பது தேவை. புது முடிவுகள் அது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயங்க. அதாவது பணம். இந்த பணம் ஈர்ப்பு விதியில் ஒரு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ரோல் பண்ணுது, அதே மாதிரி ரூல் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, சார் பணமே வர்றதில்லை, இப்படி ஒரு பலன் கொண்ட ஒரு நபர். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பணம் வருது சார் ஆனால் ரெகுலராக வர்றது கிடையாது, இப்படி கொண்ட ஒரு நபர் இருக்காங்க.
தேர்டு பாயிண்ட் வருது, பணம் வர்றது சார், வரதே தெரியல, அதை விட செலவு ஜாஸ்தி ஆயிடுது. அதாவது ₹1 சம்பாதிச்சா ₹10 செலவு இருக்குது சார். இது சும்மா வார்த்தையாக மட்டும் சொல்லாதீங்க, உண்மையாக யோசிச்சு பாருங்கள். அப்படி செலவு இருக்கா அப்படிங்கிறத பற்றி சிந்திச்சு பாருங்கள். இல்லை சார் பணம் வருது சார், கரெக்டாக இருக்குது, போயிடுது சார், கொஞ்சோண்டு மட்டும் மிச்சமாகுது அப்படிங்கிற 4வது கேட்டகரி. 5வது கேட்டகரி, சார் பணம் வருது, சேமிக்கிறேன், பட் ஆனால் நான் இன்னொருத்தரை கம்பேர் பண்ணும்போது என்னோடது திருப்தி கிடையாது. அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க இது வாங்கிட்டாங்க, இந்த தொழில் தான் இருக்காங்க, பட் அவங்க டெவலப் ஆகிட்டே போகிறாங்க, நான் இப்படியே ஆயின்னு இருக்கேன் அப்படிங்கிறது 5வது. 6வது பாயிண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சார் பணமெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு அதில் நாட்டம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. 7வது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சார் பணம் இருக்குது, ஆனால் எனக்கு திருப்தி இல்லாதனால, இப்படி சொல்லக்கூடிய 7 கேட்டகரி நம்ம பார்த்துட்டோம். பணமே வரலன்னு சொல்லக்கூடிய கேட்டகரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அவங்க ஜாதகத்தையே முதல்ல மாற்றணும், அவங்களுடைய குணாதிசயத்தை மாற்றணும். மொத்தமான ஒரு நெகட்டிவான தன்மைகளில் அவங்க இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவர்கள் மாற்றுறதுக்கு முதல்ல மன ரீதியான தயாராகணும். நம்பர் 1, மன ரீதியாக அவங்கக்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துக்கணும். பணம் வருதுங்கிறதுக்கு உழைப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது அவர்களுக்கு சூட் ஆகுதா, அவங்களுக்கு ராசியானதான்னு பார்க்கணும். ஸோ அவர்கள் மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு க்ஷணத்தில் முடியாது, நிறைய மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது அவங்கக்கிட்ட. 2வது, சார் எனக்கு பணம் வருது, ஆனால் எப்பயாவது ஒரு நாள் வருது, இந்த பேட்டர்னை நீங்கள் மாற்றுங்க. இந்த பேட்டர்னை மாற்றி ரெகுலர் இன்கம் வர்றதுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள், அதற்குண்டான முயற்சி எடுங்க. நான் மாத சம்பளத்தில் இருந்துட்டுருக்கேன்னா ஏதேனும் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண முடியுதா அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு எதுலேனும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ண முடியுமா, அதை டெய்லி ஒரு பணம் வர்றதுக்கு உண்டான அகலக்கால் வைக்காமல் சின்னதாக, ரொம்ப ரொம்ப சின்னதாக, இது போனாலே எனக்கு பெருசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக ஆரம்பித்து பாருங்கள். ஆனால் ஒரு ஈர்ப்பு கொண்டு ஆரம்பிங்க, பணத்தின் மேல் ஒரு ஆசை கொண்டு அதை ஆரம்பிங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடும். 3வது, சார் நான் பணம் வருது ஆனால் அதிகபட்சமாக செலவாகுது, இதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எதில் செலவீனமாக இருக்கீங்களோ அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். முதல்ல பணத்தையே கையில் வச்சுக்காதீங்க, மற்றவங்ககிட்ட கொடுத்து ஹேண்டில் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு செலவு கம்மியாயிடும், உங்களுக்கு வரவுகள் ஜாஸ்தி ஆகிடும். 4வது வந்தீங்கன்னா, பணம் வருது சார், செலவும் ஆகுது, ஆனால் கொஞ்சம் தான் மிச்சப்படுத்த முடியுது அப்படின்னா இன்னொரு வேலையை நீங்கள் புதுசாக எடுத்துக்கணும், இன்னொரு விஷயத்தை நீங்கள் புதுசாக எடுத்துக்கணும். அதற்கு மகாலட்சுமி பூஜை நிறையா பண்ணணும். புதுசாக சுதர்ஷன ஜபங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், புது விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்குண்டான ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்கிறது பூரா வெறும் வார்த்தை இல்லை, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், பெருசாக மாற்றங்கள் இருக்கும். விநாயக பெருமானை வழிபட்டு பாருங்கள். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு பணம் வருது சார், செலவாகுது சார், எனக்கு நல்லா தான் இருக்கேன், ஆனால் இதே தொழிலில் மற்றவங்களை பார்க்கும் பொழுது நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? ஃபஸ்ட்டு மற்றவர்களை கவனித்து நீங்கள் உங்களுடைய காம்ப்ளெக்ஸை கம்மி பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சிறந்தவர்களை பார்க்கணும், ஆனால் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ஆகக்கூடாது, நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது, நான் மாறணும் என்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணால் மனப்பயிற்சி அப்படிங்கிறது தேவை. பாசிட்டிவ் கோட்ஸு, அதே மாதிரி பெரிய நபர்களை பார்த்து கொண்டு உங்களுடைய குணத்தை ஃபஸ்ட்டு மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. அவங்கள பார்த்து காம்ப்ளெக்ஸ் ஆனீங்கன்னா ஜெயிக்க முடியாது, அவர்களை பார்த்து இப்படி வரணும்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவ திறமைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 6வது விஷயம், பணமெல்லாம் வருது சார், பட் எனக்கு நிம்மதி தான் இல்லை அப்படின்னு, அதாவது பணமெல்லாம் வருது எனக்கு அது மேலே நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாட்டத்தை கொண்டு வந்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பணம் வருது, அதில் பெருசாக எனக்கு இது இல்லை அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் யாருக்கு நாட்டங்கள் அதிகமாக இருக்கோ அவர்களுக்கு அதை செட் பண்ணி கொடுக்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குருவுடைய தன்மை ஜாஸ்தியாகிடுது, ஆன்மீகத்தன்மை உங்களுக்கு பலமாக இருந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு நிம்மதி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பணமோட நிம்மதியும் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். 7 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். இந்த பண ஈர்ப்பு விதி கூட சேர்ந்து நீங்கள் என்ன மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பேட்டர்னை மாற்றினீங்கன்னா உங்கள் லைஃப் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோக்கிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.